வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் ஒரு புதுவிதமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஆமாங்க, பேங்க் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் திடீர் மாற்றம், உடனே பாருங்கள். ஆமாங்க, இந்த அறிவிப்புகள் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எதனால் அப்படின்னா, திடீர்னு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து மினிமம் பேலன்ஸ் வச்சுருந்தேனே எங்கே பேலன்ஸை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு டைம் தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் வந்த மாரி, அஜித் படத்தில் வந்த மாரி அப்போயுமே நீ வந்து காசை திருப்பி தர மாட்டேன், கன்னத்தை தான் காட்டுவேன் அப்படிங்கிற மாரி காசு ரிட்டன் வராது. நெக்ஸ்ட்டு டைம் வந்து எடுக்காமல் பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களை பேங்க்கை விட்டு வெளியேற்றுறதுக்கு உண்டான முயற்சியில் தான் ஈடுபடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா மெயின் விஷயம், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கோங்க. பேங்க் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம சைட்லேருந்து என்ன வச்சுருக்கோம், என்னென்ன அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, எந்த ஒரு இடத்துலையுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுறதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க. ஒரு சில பேர்த்துக்கு இதை பற்றி தெரியும், அவேர்னஸ் இருக்குது. பேங்க் சைட்லேருந்தும் அலர்ட் மெசேஜ் வருது, ஆனால் அது வந்து நார்மல் மெசேஜே வரல, மெயில் ஐடிக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? நிறைய பேங்க்குக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. பேங்க் ஆஃப் பரோடா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, அதுமாரி நிறைய விதமான பேங்க்ஸு, இந்தியன் பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு, கனரா பேங்க்கு, ஐசிஐசி, இதுமாரி நிறைய பேங்க்குக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து நம்ம சைடே சரி தெளிவுபடுத்தியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து தெரிய வரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேங்களா? இந்த பேங்க் ரிலேட்டடாக சரி, ஜாப்ஸ் ரிலேட்டடாக சரி, ஸ்கீம்ஸ் அப்டேட்டும் சரி, நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் என்ன பேங்க் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த மினிமம் பேலன்ஸை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அதற்குண்டான சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு 1000 ரூபாய் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து வரவு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வரவு செலவு பண்ணலை, நான் பேங்க் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 1000 ரூபா போட்டு வச்சுருக்கேன். ஓகே, அவங்களுடைய மினிமம் பேலன்ஸு 1000 ரூபா பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் 100 ரூபா இருந்தால் போதும், அதில் கூட 50 ரூபா எடுத்துகிட்டு 50 ரூபா 5 மாதத்துக்கு விட்டு வச்சா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. மினிமம் பேலன்ஸு 1000 ரூபா பண்ணிட்டாங்க. 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மைனஸில் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதிகமாக போடுறது எந்த பேங்க்குன்னா அந்த கரூர் வைசிய பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் பணம் இல்லாதப்பட்ட மக்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். அந்த பேங்க்கில் வந்து நானுமே வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். எங்களோட உறவினர்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அனுபவப்பட்டிருக்காங்க. ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண போனால் கூட 5000 கட்டு, 10,000 கட்டு, அக்கௌண்ட் மைனஸில் போயிருக்கு. இதுமாரி நிறைய இஷ்யூ இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் மெனக்கெட்டுட்டு யார் போகிறது? ஏதாவது பண்ணி வக்கீலை பிடிச்சி பண்ணணும். பண்ணனா எப்படியும் ஃபைன் பார்த்திங்கன்னா 40,000 50,000 போடுவாங்க. நமக்கு பெனிஃபிட்ஸு தான். இருந்தாலும் இந்த முயற்சியெல்லாம் செய்யணும். செஞ்சு அவங்க வக்கீலுக்கு காசு கொடுக்கணும். இதுமாரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். மினிமம் 1000 ரூபா மெயின்டைன் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி சார்ஜஸ் பிடிப்பாங்க. 1000 ரூபாய் இருந்தால் போதுமா அப்படின்னா கிடையாது. அடுத்த மாதம் ஏடிஎம் சார்ஜஸ், மெசேஜ் சார்ஜஸ், நீங்கள் ட்ரான்ஸ்லேட் சார்ஜஸ்,
இதுமாரி சார்ஜஸை பிடிப்பாங்க. அந்த சார்ஜஸை பிடிக்கிறப்ப மெயின் பேலன்ஸ்லேருந்து மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சிரும். அப்படி மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சதுன்னா அதற்குண்டான எஃபெக்டை போட்டு உங்கள் அமௌண்ட்டை வந்து மறுபடியும் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதனால் எப்பயுமே நீங்கள் மினிமம் பேலன்ஸ் ஒரு 2000 ரூபா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். போடணும், எடுக்கணும், ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் எப்படியும் கரண்ட் பில் கட்டுவீங்க, ஃபோன்லேயே கட்டுங்க. எப்படியும் நீங்கள் வந்து வெளியில் பொருட்கள் வாங்க போவீங்க, ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுமாரி நீங்கள் வந்து பண்ணுறதுனால உங்களுடைய அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகாது. ஓகேங்களா? இதுமாரி தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். எல்லா பேங்க்லேயுமே ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. மினிமம் 2000 ரூபா பேலன்ஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அப்போ தான் எந்த சார்ஜஸ் பிடிச்சாலுமே, ஏன்னா வருஷத்தில் ஒரு டைம் பிடிப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து இதுமாரி வச்சுருந்தீங்கன்னா உடனுக்குடனே பிடிச்சி 0 பேலன்ஸுக்கு கொண்டு வந்து மைனஸில் போகிற அளவுக்கு விட்டுருவாங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயாக விட்டுறது. அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. நெக்ஸ்ட்டு நாம் ஒரு 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 5 மாதம் கழித்து ஒரு நகை வைக்கலான்னு போகிறீங்க, ஒரு அவசரத்துக்கு ஒரு கோல்டு ஒன்று இது பண்ணலான்னு போகிறப்ப பார்த்தா அங்கே வந்து அக்கௌண்ட்டு க்ளோஸில் இருக்குப்பா, நீங்கள் வந்து இதை வந்து ரிலீவ் பண்ணோன்னா அது 1 நாள் 2 நாள் ஆயிரும். ஏன்னா நமக்கு உடனே பண்ணி கொடுக்க மாட்டாங்க. 1 நாள் 2 நாள் கட்டாயமாக ஆயிரும். அப்படி ஆகுறப்ப நமக்கு உண்டான கோல்டு வைக்க போகிறோன்னா நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு தான் போவோம். இப்போ உடனே காசு தேவைன்னா தான் கோல்டுக்கு போகிறோம். பொறுமையானா நம்ம வந்து மகளிர் அணிலையோ இல்லை அப்படின்னா வேறு ஏதோ ஒரு இடத்துலையோ வட்டிக்கு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதேமாரி தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து இதை வந்து செய்யணும். அந்த மினிமம் பேலன்ஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா இதுமாரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, அடுத்தது நான் பேமெண்ட் வந்து வச்சுருக்கேங்க, ஒரு 10,000 எப்போயுமே வச்சுருப்பேன். ஆனால் அதிலேருந்து அமௌண்ட்டு குறையுது. நானும் வருஷத்துக்கு ஒரு டைம் பார்க்குறேன், அதிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைடில் போய் செக் பண்ணி பார்த்தா அது வந்து ஏதோ ஒரு ஸ்கீம்ஸுக்கு நீங்கள் வந்து அலோவ் பண்ணியிருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்கு பின்னாடி 50-60 வருஷம் கழித்து ஒட்டுக்கா உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த நொடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. 50-60 வருஷம் கழிச்சு வரதை இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிற பணத்தை பிடிச்சிக்கிறதுக்கு என்ன இது? ஏன்னா ஒரு சில பேர் வந்து அந்த ஸ்கீம்ஸை வந்து அப்டேட் பண்ணுவாங்க, அதேமாரி அப்சர்வ் பண்ணுவாங்க, எங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் இருக்கட்டும்பா பின்னாடி உதவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில பேர் வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நான் வச்சுருக்கிறதே 10,000 15,000 தான். அதில் வந்து நீ 1000 2000 எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமரே வந்து அலோவ் பண்ணலை. அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு எதை கையெழுத்து போட்டிருக்காரு. அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற புதுசில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே அமௌண்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவருக்கு தெரியல, 5 மாதமாக பிடிச்சிருக்காங்க 1000. இது எப்போ ரிட்டர்ன் ஆகுமா அப்படின்னா, நீங்கள் போட்ட ஸ்கீம்ஸ் படி நீங்கள் இதை முழுசாக பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக மெயின் பிரான்ச்சுக்கு போய் விசிட் பண்ணி கேட்டால், நீங்கள் வந்து சலான் எழுதி கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து இது பண்ணிவிட்டு வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுமாரி ஒரு சில பேங்க்ஸில் தான் இதுமாரி ஐடியாஸ் கொடுப்பாங்க, இதுமாரி ஒரு பயனுள்ள தகவல்கள் கொடுப்பாங்க. எல்லா பேங்க்லேயுமே இதுமாரி தகவல்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒரு சில பேங்க்லாம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ எடுத்துக்கலாம். போனீங்கன்னா ஒரு சில இடத்துல தவறு சொல்லலை, எஸ்பிஐ கூட ஒரு சில இடத்துல சரியாக இது பண்ணுறாங்க. ஆனால் ஏகப்பட்ட இடத்துல ரெஸ்பான்ஸ் கிடையாது, மரியாதை கிடையாது. பேங்க்கில் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் வச்சுருந்தா மட்டும் 1000 டைம் ஃபோன் அடிப்பாங்க. அந்த ஸ்கீம் இருக்குது, இந்த ஸ்கீம் இருக்குது, அப்டேட் பண்ணிக்கங்க, நீங்கள் இன்னும் இது பண்ணலையா, இன்னும் நீங்களாம் இதெல்லாம் இது பண்ணியிருக்கணும், அப்போ தான் நீங்களாம் அப்போ அந்த லெவலில் தான் இருக்கீங்க அப்படி இப்படிம்பாங்க. எக்காரணத்துக்கு ஒன்று கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு கூட வாங்கிடுங்க, டெபிட் கார்டு வாங்கினீங்கன்னா இதே பண்ணி விட்ருவாங்க. அதனால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப தெளிவான தகவல்களை 1 by 1 கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
நிறைய விதமான தகவல்களை நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா இதுமாரி தெரியப்படுத்துங்க. மினிமம் பேலன்ஸு மெயின்டைன் பண்ணணுமா, மினிமம் பேலன்ஸு மெயின்டைன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா பின்னாடி பணம் பிடிச்சிருவாங்க. அக்கௌண்ட் மைனஸில் போயிடும். நிறைய இடத்துல அந்த அக்கௌண்ட்டை தான் கொடுத்துருப்பீங்க.